அப்பாச்சின்ற லெகசியான ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண டிவிஎஸ் அவங்களோட ரீசெண்டான ஒரு டார்க் எடிஷன்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால தான் சொல்ல போனா இந்த வீடியோவே நாங்கள் எடுத்துட்டு வந்தோம். ஸோ இந்த டார்க் எடிஷன்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா பார்ப்போம். நம்ம இந்த வண்டியை பார்க்கும்போது அந்த சேம் 160 மாதிரியே தான் இருக்கு. அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. ஸோ கலர் வேரியன்ஸை மட்டும் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டிவிஎஸ். பிளாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் எல்லாரும் திட்ட தான் செய்வாங்க கண்டிப்பாக. ஆனால் இப்போ வந்து பிளாக்கையே ஒரு அடையாளமாக மாற்றி தான் மேனுஃபேக்சர்ஸாக இருக்கட்டும், மூவிஸில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அந்த பிளாக்கை வந்து முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் கம்ப்ளீட்டா பாக்குறதுக்கு பிளாக் கலர்ல தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் எங்களோட ஒரு சஜஷன், இந்த லிவர்ஸ் கீழே இருக்குது எல்லாமே அந்த பிளாக் கலர்ல கொண்டு வந்திருந்தா அந்த டார்க் தீமுக்கு இந்த வண்டி சூட்டபிளா இருக்கும். இந்த பிளாக் எடிஷன்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வண்டியை வந்து கம்ப்ளீட்டா ஒரு பேஸ் வேரியண்டா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அந்த ரைட் கனெக்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவுமே லோட் பண்ணல. ஆனா மோட்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு வகையில நல்ல விஷயம். சின்ன சின்ன விஷயமா அந்த அலாய் வீல்ஸா இருக்கட்டும், இங்க சைலன்சரோட கார்டா இருக்கட்டும், இது எல்லாமே கம்ப்ளீட்டா பிளாக்ல மாத்தி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா இந்த வண்டியில அந்த ரேசிங் டிஎன்ஏவை எடுத்துட்டு வர மாதிரி அந்த அலாய் வீல்ஸ்ல இந்த ரெட் கலர் கொடுத்துருக்காங்களே தவிர வண்டியில எந்த இடத்துலையுமே அந்த ஸ்ட்ரிப்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கு. மற்றபடி இந்த டூ வீல அவங்க கொடுத்துருக்க அந்த கார்பன் ஃபைபர் டச்சஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அந்த கலர் வேரியன்ஸை விட. அண்ட் மேஜரா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சேஞ்சஸ் இந்த வண்டியோட டிஸ்பிளே. நான் நார்மலான அந்த டூவியை பார்த்துட்டு இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆவரேஜ் ஸ்பீடு இந்த இது காமிக்கல, ஃபியூல் கேஜை வந்து அதில் மாற்றி வச்சிருந்தாங்க. அண்ட் கலருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரை வந்துட்டு இதில் வந்து ஆரஞ்சா கொடுத்துருந்தாங்க, அந்த ஓல்டு ஸ்கூல் டிசைனில் இருந்துச்சு. மற்றபடி லுக் அண்ட் ஃபீலு, டச்சு, அந்த குவாலிட்டிஸ் முதற்கொண்டு எல்லாமே அந்த 160லேருந்து அப்படியே தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த 4V எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் என்ன மாதிரி இருக்கோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டு வண்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸை மறந்துட்டாங்க. ஸோ இந்த பிளாக் எடிஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு 1,20,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கு வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வண்டி. நிறைய ஃபீச்சர்ஸும் லோட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. டார்க் எடிஷன் ஒரு ஸ்பெஷலாகவே லான்ச் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம். ஆனால் டிவிஎஸ்க்கு ஒன்று சொல்கிறேன், இந்த டார்க் ஸ்பெஷல் எடிஷன் சொல்கிறீங்கல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த அப்பாச்சி சீரீஸில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வண்டி உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும். இந்த டார்க் எடிஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணது ஒரு நிமிஷம், நானும் இதே மாதிரி வண்டி எடுக்கலான்னு இருக்கேன். எந்த ஷோரூம் சஜஸ்ட் பண்ணுங்க. நம்ம சிவகிருஷ்ணா டிவிஎஸ் தான் இந்த வண்டி நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் மொப்பட்ஸ்ல இருந்து நீ சூப்பர் ஸ்போர்ட் வரைக்கும் எல்லா வேரியன்ஸும் இருக்கு. இந்த வண்டி இருக்குமா? இந்த வண்டி இருக்கு, இதோட டாப் எண்டும் இருக்கு, எல்லாமே அங்கே போய் பார்க்கலாம். இதோட ஷோரூம் டூரும் நான் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு அந்த டவுட்ஸ் கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபை இருக்கும். டெஸ்ட் ட்ரைவ் வாங்கி தருவீங்களா? உனக்கு டெஸ்ட் ட்ரைவ் வண்டியே வாங்கி தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மோட்டோகிராஃபி.